துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர்றது பிஸ்னஸ் பீப்புள் தான். நிறைய பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து துலாம் ராசியில் இருக்காங்க. துலாம் ராசி மக்களுக்கும் பிஸ்னஸ் செய்யணுங்கிற எண்ணம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு உண்டான பாதகாதிபதி சூரியன், அதே சூரியன் ராசியிலேயே நீச்சமடைகிறார். அப்போ இந்த இடத்துல சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி, சுக்கிரனுக்கு மூலத்திரிகோணம். அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸ்னு வரும்பொழுது உங்களுக்கு கீழே வேலையாட்கள் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அவங்களெல்லாம் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சண்டைகள் வச்சுக்காதீங்க. அவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குடைய அதிபதி சுக்கிரனே வந்து உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. உங்கள் ராசியுமே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் அது இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல வந்து குரு மாறி வரும்பொழுது, கடகத்துக்கு குரு வரும்பொழுது, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கி தரும். துலாம் ராசின்னு வரும்பொழுது நீங்கள் காமாட்சி அம்மனை கும்பிடலாம். அதே போல் திருப்பதி பெருமாளையும் கும்பிடலாம். ஒரு வியாழக்கிழமை வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த குருவோட மீனராசி, அங்கே தான் சனியும் இருக்கார். அப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அது ரொம்ப அபரிமிதமாக வேலை செய்யும். துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆஸ்பத்திரிங்க, அது இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த செவிலியர் நர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம். அதுலேயும் கொஞ்சம் ஏழையாக வயசானவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி இவங்க செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை போயிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே போல் அங்கே இருக்கிற, ஏன்னா ஏழைப்பாட தான் வந்துட்டு டெலிவரியெல்லாம் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஏன்னா செவ்வாய் புதன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அந்த ருணரோகம், அந்த கஷ்டத்தில் உட்காந்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். அவங்களுக்கு அந்த டெலிவரியாக இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரிங்க, ஏதாவது வாங்கி உணவு வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வந்து ஒரு அப்படியே ஒரு 10 நாள் 5 நாள் 1 மாதத்துக்கு என்ன உங்களால் முடியுமோ அந்த மாதிரி உதவிகள் செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.